இங்கே என்ன நடந்துச்சு? லிக்விடாக இருந்தது எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீஸ் ஆச்சு? தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி ஃப்ரீஸ் அதாவது பனிக்கட்டியாக மாறுச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். தண்ணீரோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0°C. இதுக்கு அர்த்தம் தண்ணீரோட வெப்பநிலை குறையிறது. சாதாரணமாக தண்ணி டெம்பரேச்சர் 25லேருந்து 30°C இருக்கும். அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா, உதாரணமாக 20, 10, 5 கடைசியாக 0°க்கு வந்தோம்னா தண்ணீர் ஃப்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். தண்ணீர் 0°ஸை தொட்டதும் வாட்டரோட மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா அலைன் ஆகி ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணும். சாதாரண தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நிறைய impurities அண்டு டஸ்ட் இருக்கும். இந்த ஐஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டஸ்ட்டு அண்டு impurities ஹெல்ப் பண்ணும். தண்ணீர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது அதோட மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர ஸ்பேஸை தேடிட்டு இருக்கும். அதாவது தண்ணீர் ஐஸாக மாறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். ஸோ தண்ணீரில் இருக்க டஸ்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸ் மேலே வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா ஒட்டிக்கிட்டு ஐஸ் கிறிஸ்டலாக மாறும். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தண்ணீரில் டஸ்ட்டு அண்ட் இம்பியூரிட்டிஸ் இல்லைன்னா ஐஸாக மாறாதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சூப்பர் கூலிங்னு ஒரு மெத்தடு வருது. இதுக்கு அர்த்தம் தண்ணீர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு அதாவது 0° கீழே போனாலுமே தண்ணீராகவே இருக்கும். இது எப்படி? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தண்ணீர் ஐஸாக மாறதுக்கு தண்ணீரில் இருக்க டஸ்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸ் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு. தண்ணீரில் டஸ்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸ் இல்லைன்னா ஐஸ் உருவாகாமல் தண்ணீராக தான் இருக்கும். 0° கீழே போனாலுமே, ஏன் -10லேருந்து -20° கீழே போனாலுமே லிக்விடாக தான் இருக்கும். இப்படி இருக்க வாட்டரை நம்ம ஐஸாக மாற்ற முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும். அந்த வாட்டருக்குள்ளே டஸ்ட்டு போடணும், அப்படி இல்லைன்னா ஷேக் பண்ணணும், அதுவும் இல்லைன்னா அந்த வாட்டரை வைப்ரேட் பண்ணணும். இதில் ஏதோ ஒன்று செஞ்சிங்கன்னா அந்த வாட்டர் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகும். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க் பாட்டில் ஐஸ்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டில் கீழே ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற லிக்விட் வைப்ரேட் ஆகுது. உடனே ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சதும் லிக்விட் ஐஸாக மாறுது. இதில் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா லிக்விடு கீழே இருந்து தான் ஐஸாக மாறும். அதுக்கு அர்த்தம் அந்த லிக்விடுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பாட்டில் அடித்த இடத்துலேருந்து தான் கிடச்சிருக்கும். இந்த சூப்பர் கூலிங் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு சில விஷயங்களாக வேணும். ஒன்று பியூரான வாட்டர், நீங்கள் ஆரோ வாட்டர் அப்படி இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் அண்ட் ஸ்மூத்தான பாட்டில் வேணும். ஹார்டான சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா 0°C ஃப்ரீஸ் ஆயிரும். -5லேருந்து -10°C வரைக்குமே கோல்டு வேணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைப்ரேஷன் இருக்கும். அந்த பாட்டில் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா லைட்டாக ஷேக் ஆனாலும் உடனே ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் கூலிங் மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீஸ் ஆனது காரணமே சூப்பர் கூலிங் தான். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.